ராஜாவின் மேஜையில் ஒரு முடவன். 2 சாமுவேல் 9:13. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாயிருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. அன்பானவர்களே, இன்று நாம் மேவிபோசேத் என்கிற மனிதனை பற்றிய 3 சத்தியங்களை பார்க்கலாம். 1. நம்முடைய பலவீனம் நமது தடையல்ல. மேவிபோசேத் சிறு வயதிலேயே கீழே விழுந்ததினால் 2 கால்களும் முடமானவன். அவனால் ஓட முடியாது, நேராக நிற்க முடியாது. உலகத்தின் பார்வையில் அவன் ஒரு முடவன், தோற்றுப்போனவன் அல்லது தகுதியற்றவன். ஆனால் தேவன் ஒரு பலவீனமான மனிதனை எப்படி பயன்படுத்துகிறார் என்று இந்த வசனம் கூறுகிறது. பல நேரங்களில் நாமும் அப்படித்தான் உணர்கிறோம். ஆண்டவரே, என்னால் சரியாக ஜெபிக்க முடியவில்லையே, என்னால் மற்றவர்களைப் போல ஊழியம் செய்ய முடியவில்லையே, நான் விழுந்து போனவன் என்று நாம் வருத்தப்படலாம். ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், மேவிபோசேத்தின் கால்கள் முடமாக இருந்திருக்கலாம், ஆனால் அவனது இதயம் ராஜாவை தேட தடையாக இருக்கவில்லை. உங்கள் பலவீனத்தைக் கண்டு அஞ்சாதீர்கள், அதுதான் தேவனின் கிருபை நுழைவதற்கான வாசல். 2. தகுதியல்ல, உடன்படிக்கையே முக்கியம். தாவீது ராஜா மேவிபோசேத்தை அழைத்தபோது அவன் தன்னை ஒரு செத்த நாய் என்று தாழ்மைப்படுத்துகிறான். ஒரு செத்த நாய்க்கு ராஜ அரண்மனையில் என்ன வேலை? ஆனால் தாவீது அவனை பார்த்தது அவனது தகுதிக்காக அல்ல, அவனது தந்தை யோனத்தானோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்காகவே அழைக்கிறார். இன்று தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதும் உங்கள் தகுதிக்காக அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த அந்த புதிய உடன்படிக்கையின் நிமித்தமாகவே உங்களை அழைக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவன் தேடும் நபர்தான். 3. மறைக்கப்படும் பலவீனங்கள். இந்த வசனத்தின் மிக அழகான பகுதி இதுதான். மேவிபோசேத் ராஜாவின் மேஜையில் அமர்கிறான். அவன் அமர்ந்திருக்கும்போது அந்த அழகான ராஜ மேஜை விரிப்பு அவனது முடமான கால்களை முழுவதுமாக மறைத்து விடுகிறது. மேலே இருந்து பார்ப்பவர்களுக்கு அவன் ஒரு ராஜகுமாரனைப் போலவே காட்சியளிக்கிறான். நாமும் அப்படித்தான். கிறிஸ்துவின் நீதி என்னும் மேஜையில் நாம் அமரும்போது நம்முடைய கடந்த கால தவறுகள் மறைக்கப்படுகிறது, நம்முடைய பலவீனங்கள் மறைக்கப்படுகிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மட்டுமே அங்கீகரிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் ஒருவேளை வறட்சியான வனாந்தரத்தில் தனிமையில் உங்கள் குறைகளை எண்ணி வருந்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று ராஜாதிராஜவாகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஏன் இங்கே அமர்ந்து சாக வேண்டும்? எழுந்து வாருங்கள், ராஜாவின் மேஜையில் உங்களுக்காக ஒரு இடம் காத்திருக்கிறது. உங்கள் கால்கள் முடமானதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆத்துமா கிறிஸ்துவின் அன்பில் ஓட முடியும். இந்த வாரம் உங்கள் பலவீனங்களை அல்ல, உங்களை அழைத்த ராஜாவின் கிருபையை நோக்கி பாருங்கள்.